எங்க தொடங்கியது மணிவண்ணன் அவர்களோட பயணம்? கோவை சூலூரில் தொடங்கியது பயணம். பாரதிராஜா அவர்களுக்கு புத்தகம் சைஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. முதல் படத்திலேயே பாரதிராஜா வந்து அவரை கதையாசிரியராக பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு இருந்த ஒரு டேரக்டர். நிழல்கள் படம் ஒரு பெரிய தோல்வி. மணிவண்ணனை வச்சு கதை பண்றீங்க, புதுசா போச்சு, சென்டிமெண்டா சரியில்லை. எந்த மணிவண்ணனை வச்சு தோல்வி படம் கொடுத்தனோ அதே மணிவண்ணனை வச்சு வெற்றி படம் கொடுத்தேன் சேலஞ்ச் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அலைகள் வரும். 50 படம் பண்ணியிருக்காரு, அதில் 35 படம் ஹிட். ஒரு படத்துக்கும் சம்மந்தமே இருக்காரு. கேமரா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, டான்ஸ்ல இருந்து ஃபைட்ல இருந்து எல்லாமே பக்காவாக தெரியுமா அவர். ஒயிட் பேப்பராக நாங்கள் கொண்டு போவோம். ஸ்கிரிப்ட் ஃபுல் பக்கம் ஃபுல்லாயிரும். டயலாக் அங்கே சொல்லுவார். பக்கத்தில் வச்சுருந்து அந்த எடிட்டிங் ரிப்போர்ட் வந்து தண்ணியில் போச்சு. ஒரு 20 நாள் எடுத்த ஷூட்டிங்கோட எடிட்டிங் ரிப்போர்ட்டை மைண்டில் மெமரியில் வச்சு ஒரு புக்கில் எழுதிட்டாங்க. எடிட்டிங் டேபிளில் போனப்போ சிக்கலாக போகுது. அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கு. உள்ளத்தை அளித்தாதான் படத்தை இவருக்கு வந்து முழு நேரம் பிஸியான நடிகர் ஆக்கி விட்டுச்சு. 10 வருஷம் மணிவன் ஃபிலிம் இருக்கோ இல்லையோ, மணிவன் இல்லாமல் படம் கிடையாது. ஆனால் அவர் ஜாதிய ரீதிய படங்கள் நடிச்சு பார்த்ததே கிடையாது. பியூரான ஒரு நாத்திகவர். கடவுள் மறுப்பை கொள்கையில் வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்தது. பொலிட்டிக்கல் படம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கைவந்த கலை. எப்படி அரசியல்வாதிகள் பேசுவாங்களோ அந்த ஸ்லாங்கில் அப்படியே பேசு. காமெடியெல்லாம் வந்து அவ்வளவு யதார்த்தத்தோட. அதே மாதிரி மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி காம்பினேஷன் வந்து எவர் கிரீன் காம்பினேஷன். இரு மணிகளுக்குமான அந்த நட்பு ஒரே ரூம்மேட்ஸ். மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி, பாக்யராஜ். அவரோட படங்களை மேலே ஏத்தலை, அரசியல் காரணம் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது தவறு. அவருடைய படங்கள் அந்த காலத்தில் ஒரு படம் தான் அரசியல் படம் பண்ணார். கமல் மாதிரி உச்ச நட்சத்திர நடிகரை வந்து எதிர்க்கிறார். அவரை எதிர்த்து பட வாய்ப்பு கிடைக்காது, டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு தேவையில்லை. கமலஹாசனுக்கு மணிவண்ணனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, 2 பேரும் வேற வேற ஜோனரில் படம் பண்ணக்கூடியவர். டெக்னீஷியனாகவும் சேர்ந்து பண்ணுவார், இவர் ஒரு கிரியேட்டராக மட்டும் பண்ணுவார். ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இயக்குனர் பாலா அவர்கள் வந்து நிறைய இடங்களில் நான் வந்து அஜித் விஜய் வச்சு படம் எடுக்க விரும்பாத காரணம், அதே நேரம் கமல் ரஜினி வச்சு படம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா மீடியாவும் பெருசாக பேசுகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அன்றே செஞ்சவர் தான் இயக்குனர் மற்றும் நடிகரான மணிவண்ணன் அவர்கள். அவருக்கு வாய்ப்பு இருந்தும் அவர்கிட்ட ரஜினி மற்றும் கமல் எவ்வளோ பேரை தூது விட்டு நமக்கு ஒரு படம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கூட அவர் பண்ணலையாம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனராக இருந்து மறைஞ்சிருக்காரு. அவர் நம்ம தமிழ் சினிமாவில் பெரிதளவில் கொண்டாடவும் இல்லை, வெறுமனே நகைச்சுவை நடிகராக மட்டுமே பார்த்து விட்டுட்டோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. எங்கே தொடங்கியது மணிவண்ணன் அவர்களோட பயணம்? கோவை சூலூரில் தொடங்கியது பயணம். ஒரு மார்க்சிஸ்ட், லெம்னிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளில் மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஆதரவாளராக இருக்கிறாரு. நிறைய படிக்கக்கூடிய படிப்பாளி. அங்கே கோயம்புத்தூரில் சூலூர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. இவருடைய கல்லூரி தோழர் தான் நடிகர் சத்யராஜ். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் அவர் பிஸியாக இருக்கிறதுனால இவர் வாழ்க்கை வேறு மாதிரி ட்ராக் மாறிடும் அப்படிங்கிறதுக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து சென்னைக்கு அமைக்கிறாங்க. சென்னைக்கு வந்து சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ 16 வயதிலே அங்கே ஊரில் இருக்க போய் பார்த்துருக்கிறாரு. அப்போ படம் பார்த்தோன்னே அவருக்கு சினிமா மீது, இந்த கவிதை மீது, கதை மீது ஒரு ஆர்வம் உள்ளனால பாரதிராஜா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் ஒரு புத்தகம் சைஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சரி, இந்த படம் பார்த்தா, இந்த படத்தில் இந்த காட்சி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது எப்படி பண்ணிக்கலான்னு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கடிதத்தை அமைச்சிருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. யாரும் அவர் படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதுவான், 100 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் மூட்டை எவனா அனுப்புவானா அப்படின்னா யார் அப்படிங்கிறத மணிவண்ணன் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. அதுக்கு பிறகு சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்து சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாரதிராஜாவை சந்திக்கிறாரு. சந்தித்தோடனே முதல் படத்திலேயே பாரதிராஜா வந்து அவரை கதையாசிரியராக்கிறார். நிழல்கள் அப்படிங்கிற ஒரு படம். ஒரு இளைஞர்கள் 3 பேர், அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுகளோடு இருப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரியான படம். அந்த படத்தில் தான் வைரமுத்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். இது ஒரு பொன்மாலை பொழுது. பாடலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படம் பெருசாக போகல. அது வரைக்கும் வந்து தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், 16 வயதில் தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு இருந்த ஒரு டேரக்டர். நிழல்கள் படம் ஒரு பெரிய தோல்வி. அப்போ கூடர் காட்டெல்லாம் சொல்கிறாங்க, மணிவண்ணனை வச்சு கதை பண்ணுறீங்க, புதுசாக போச்சு, சென்டிமெண்ட்டாக சரியில்லை, ராசி இல்லை, அப்படி இப்படின்னு நிறையா அவரை இது பண்ணுறாங்க. சரி, பாரதிராஜா சொல்கிறாரு, எந்த மணிவண்ணனை வச்சு தோல்வி படம் கொடுத்தனோ அதே மணிவண்ணனை வச்சு வெற்றி படம் கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அலைகள் ஓவியத்தில். அலைகள் ஓவியத்தில் கதை வசனம் இவர் எழுதுகிறாரு. ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கும் ஒரு பிராமின் பையனுக்கும் நடக்கக்கூடிய காதல். அந்த படத்துலலாம் கார்த்திக் இன்ட்ரோடியூஸ். இந்த கார்த்திக் இல்லை, கௌதம் கார்த்திக்குடைய அப்பா நவரசநாயகன் கார்த்திக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராதாவும் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. பாடலாம் சூப்பர் டூப்பர் ஹிட். படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சிக்கல்,
படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த பூநூலையும் சிலுவையும் அறுத்து தூக்கி எறிவாங்க, அப்படி ஃப்ரீஸ் ஆகி அவருடைய ஸ்டைலில் டைட்டில் போடுவார், ஃபிலிம் பை பாரதி பாரதிராஜன். அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி படத்தை வந்து ஒரு குரூப் வந்து ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சென்சாரில் பிரச்சனை பண்ணுறாங்க. சரி. அப்புறம் எம்ஜிஆர்லாம் தலையிட்டு அந்த படத்தை முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வர்றாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸ்டேட் அவார்டு 8 அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு 8 அவார்டு, மணிவண்ணனுக்கு அவார்டு, படத்தில் நடித்த பலருக்கும் பல அவார்டு. அதுக்கப்புறம் அப்படியே கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. பல படங்கள் அவர்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் முதல்ல கோபுரங்கள் சாய்வதிலின் படம் முதல் படம் வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு லவ் ட்ராமா அந்த படம். மோகன், ராதா, சுஹாசினி நடித்த படம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் ஒரு பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அந்த படத்தில் தான் அந்த பாட்டு. முதல் படம் பண்ணுறாரு. அது ஒரு ஃபேமிலி, ஒரு அழகில்லாத ஒரு பெண், இவர் லவ் பண்ணுற ஒரு சிட்டி பெண். இந்த 3 பேருக்குள் நடக்கக்கூடிய ஒரு காதல் ப்ளஸ் ஃபேமிலி ட்ராமா, ட்ரையாங்கிள் ஸ்டோரி. ஆமாம், ட்ரையாங்கிள் ஸ்டோரி. புதுசாக இருக்குது. அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு ஜோதி, குவாதுக்கெல்லாம் வரிசையாக படங்கள் பண்ணுற 50 படம் பண்ணியிருக்காரு. அதில் 35 படம் ஹிட்டு. ஒரு படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஜேர்னரே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி. ஆமாம், இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, லவ் ட்ராமா. 100வது நாள்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதாவது மோகன், விஜயகாந்த், நளினி இவங்கெல்லாம் வச்சு படம் பண்ணுறாரு. அது ஒரு கிரைம் த்ரில்லர், பயங்கரமான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த காலத்தில். அந்த படத்தை பார்த்துட்டு ஜெயபிரகாஷ்ங்கிற ஒரு அக்யூஸ்ட் வந்து அதே மாதிரியே ஒரு இது பண்ணான், சம்பவம் பண்ணால் விசாரணை பண்ணுறப்ப அந்த படம் பார்த்துட்டேன், அது நிறையா அதுலேருந்து இது எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அது பரபரப்பாக ஜெயபிரகாஷ் கொலை வழக்குங்கிறது அப்போ பயங்கரமாக பேசப்பட்ட கொலை வழக்கு. அதுக்கு முக்கிய இன்ஸ்பிரேஷனாக இருந்த படம் இந்த படம் தான். மதிலில் வந்து பணத்தை வந்து கொலை பண்ணி மதிலில் பூசி வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி ரொம்ப ஆங்கில படங்கள் பார்க்குற மாதிரி அந்த காலகட்டங்களில் ஆட்டோ சங்கரோட கதை மாதிரி அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த படத்தில். அந்த படம் தான் 100வது நாள். அதற்கு பிறகு கணம் கோட்டார் அவர்களே, குவா வாத்துக்கள், அப்படி நிறைய படங்கள் பண்ணார். ராசா மகன், தெற்கு தெரு மச்சான், தமிழ் செல்வன் நிறைய படங்கள் பண்ணார். அது பண்ணிட்டு இருக்கப்போ தான் அமைதிப்படை தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த ட்ரேட்மார்க் படங்களில் முக்கியமான படம் அமைதிப்படை. பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு பக்கம், ஃபேமிலி லவ் ட்ராமா படம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் தெற்கு தெரு மச்சானுங்க மாதிரியான ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய படம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் பண்ணுறாரு. எல்லா டைரக்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு காட்சி இருக்கும். இவர்கிட்ட எதுவுமே இருக்காது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வேறு ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவங்களுடைய சிக்னேச்சர் ஷார்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சிக்னேச்சருங்கிற ஒரு சில விஷயம் இருக்கும். இவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஒன்று 100வது நாள் ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் படமாக இருக்கும். அதுக்கு இவருக்கு அந்த கோபுரங்கள் சாய்வதிலே மணிவண்ணனுடைய சாயல் 1% கூட இருக்காது. இந்த படம் அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். இன்றைக்கு வரைக்கும் பல இயக்குநர்கள் அவரை வந்து ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி ஒரு படத்துக்கும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, பட் எந்த சாயலுமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறது. அதான் தனித்துவமான ஒரு இயக்குனராக கிட்டத்தட்ட 50 படம் பண்ணார், 35 படம் சக்ஸஸ் பண்ணார். அமைதிப்படை எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் ஒரு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவினா அதை அடிச்சுக்கிறதுக்கு படமே கிடையாது. அதற்கு பிறகு நடிகராக மாறி முழு நேரம் நடிகராகிட்டார். கிட்டத்தட்ட 300-350 படத்துக்கு மேலே நடிகராக போயிட்டார். அவர் ஷூட்டிங் போகிற விஷயங்கள், அவர் ஷூட்டிங் ப்ரிப்பேர் ஆகிற விஷயமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு படத்துக்கு பிரேக் டவுன் ஒன்று போடுவாங்க. சரி, 20 நாள் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு, அந்த 20 நாள் என்னென்ன காட்சிகள் எடுக்க போகிறோம், எத்தனை இன்டீரியரு, எத்தனை எக்ஸ்டீரியரு, இதுக்கு எந்தெந்த ஆர்டிஸ்ட் வேணும், என்னென்ன காஸ்டியூம் வேணும், என்னென்ன செட் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், ஒரு லிஸ்ட்டு போட்டு அதான் பிரேக் டவுன் போட்டு போவாங்க. இவர்கிட்ட அது மட்டும்தான் இருக்கும், பிரேக் டவுன் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஸ்கிரிப்ட் பேப்பரே இருக்காது. காரணம் அவர் எழுத மாட்டார், ஸ்பாட்டில் தான் சீன் மட்டும் எழுதிட்டு வரோம். இந்த கோயிலில் நீங்கள் எடுக்கிறோம், நளினி விஜயகாந்த் 2 பேர் பேசுகிறாங்க, இதுதான் சீன், பேப்பரை மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறான். சரி, காலையில் நைட்டு வந்து நாளைக்கப்போ அந்த கோயிலில் எடுக்கிறோம், இவங்களுக்கு வந்து அந்த பட்டு சேலை கொடுத்துட்டு அந்த பட்டு வச்சு கொடுத்துரு, இதுதான் காஸ்ட்யூமு, நாளைக்கு காலைல கோயில் வர சொல்லுங்க, எல்லாரும் அசம்பிளியாக இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் வந்து நிற்பாங்க, என்ன எடுக்க போகிறாங்க யாருக்குமே தெரியாது. அப்போ கேமரா இங்கே ஃபிக்ஸ், எல்லா வேலையும் பார்ப்போம். கேமரா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, டான்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே பக்காவாக தெரியுமா அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவாரோ, இங்கே வந்து நின்றுட்டு சரி இங்கே வாங்க நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னு டைலாக் சொல்லுவார். உடனே அவங்க பேசுவாங்க, நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னு இதை பேசுவாங்க. 2 பேரும் க்ளோஸ் எடுங்க, மாற்றி எடுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒயிட் பேப்பராக நாங்கள் கொண்டு போவோம் ஸ்கிரிப்ட். ஷூட்டிங் முடிஞ்சு வர்றப்ப அந்த ஸ்கிரிப்டோட வருவோம், முடிஞ்சு வர்றப்ப வந்து ஃபுல் பக்கம் ஃபுல்லாயிரும். டைலாக் அங்கே சொல்லுவார், புரியுது, அங்கேயே டைலாக் எழுதுவாங்க கடற்கடன்னு அவர் டைலாக் சொல்கிறது. அதாவது மெமரி பவர் அவருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காட்சியை அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த படம் எடுத்து முடிகிற வரைக்கும் டைலாக் முதல் கொண்டு மைண்டில் வச்சிருப்பாரு. ஸ்பாட்டில் போய் சொல்கிறது இல்லை, அவர் யோசிச்சுட்டார்ல, அது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே போய் நின்றுட்டு டக்குன்னு சொல்கிறது, நீங்கள் இதை பேசுங்க, நீங்கள் இதை பேசுங்க, நீங்கள் இப்படி வாங்க, நீங்கள் இப்படி போங்க, இந்த க்ளோஸ் வச்சுக்க, இது ஒயிட் வச்சுக்க, ப்ரொஃபைல் வச்சுக்க, இது டாப் ஆங்கிள் வச்சுக்க,
அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியாது, கேமராமேனுக்கு என்னன்னு தெரியாது, டாப் வாங்கி இலக்கி சொல்றாரு, எதுக்கு லோ வாங்கி இலக்கி சொல்றாரு. டேபில் வந்து கட் பண்ணி போட்டு பார்க்குறப்ப பக்காவாக இருக்கப்போ 1% கூட அதில் வந்து நான்சிங் விசிறடியே அடிக்காது, அடிக்கவே அடிக்காது, பக்காவாக இருக்குமா அந்த இது. அது என்னன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதுக்கு ஒரு ஞாபகார்த்த சக்திக்கு ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த படம் நினைக்கிறேன், புதிய வார்ப்புகள் நினைக்கிறேன். சரி, அந்த படத்தினுடைய முதல் அசிஸ்டன்ட் அப்போ தான் சேர்றாரு. அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஃபிலிமில் பண்ணுறதுனால மானிட்டர்லாம் இப்போ கிடையாது, எடிட்டிங் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. இந்த ஷாட் வந்து இந்த க்ளோஸ் வந்து என்ஜியா ஓகே ஷாட்டானு ஒரு வச்சுருப்பாங்க எடிட்டிங் ரிப்போர்ட். ஓகே, அந்த அந்த ரிப்போர்ட் இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே இவர் இது வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதி ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. ஒருத்தர் காஸ்டியூம் பார்ப்பார், ஒருத்தர் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுவார், ஒருத்தர் வந்து ஸ்பாட்டில் இருப்பார், க்ரௌடை கிளியர் பண்ணுவார், ஒருத்தர் கிளாப் போட்டு அடிப்பார். இவர் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. அப்போ ஒரு ஆற்றுல ஏதோ ஒரு ஆற்றுங்கரை ஓரத்தில் கேமரா வச்சு எடுத்துருந்துருக்கப்ப ஏதோ காலுக்கு ஏதோ ஒரு பூச்சி மாதிரி போகிற மாதிரி ஒரு ஸ்லிப்பாகி விழுந்துட்டாராம். விட்ட உடனே கையில் பேக்கெட்டில் வச்சுருந்து அந்த எடிட்டிங் ரிப்போர்ட் வந்து தண்ணியில் போயிடுச்சு. தண்ணியில் போனால் அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு இவர் தண்ணியில் பிடிச்சிட்டாராம். அப்புறம் அசினேட்டர்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி அவரை பிடிச்சி இழுத்து வந்தோடனே பரதராஜா எல்லாம் இதெல்லாம் திட்டிருக்காங்க போல, என்ன ஆச்சுன்னே. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தில் சமாளிச்சுட்டு சரி ரைட்டு முதல் படம் எடிட்டிங் ரிப்போர்ட் போச்சு, நம்மளை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பேக் பண்ணிடுவாங்கன்றக்க ரைட்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கூட ஒர்க் பண்ண மனோபாலன் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் வந்து உன்னால் அதை ரீகவர் கலெக்ஷன் பண்ணி எழுதிட முடியுமானோடனே விடிய உட்காந்து ஒரு 20 நாள் எடுத்த ஷூட்டிங்கோட எடிட்டிங் ரிப்போர்ட்டை மைண்டில் மெமரியில் வச்சு ஒரு புக்கில் எழுதிட்டாங்க. எல்லாரும் நினச்சிருக்காங்க புது மாதிரி எழுதியிருக்கிறாரு, எடிட்டிங் டேபிளில் போனப்போ சிக்கலாக போகுதுன்னு. அப்படியே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ டீட்டெயிலே என்னன்னா எடிட்டிங் ரிப்போர்ட் டைமிங் டியூரேஷன் இருக்கு. அது கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாகரா ஓட்டுறாங்கல்ல, நாகரா ஓட்டுவாங்க. இப்போ ஆமாம், நாகரானா அந்த ஆடியோ சவுண்டு நாகராவில் போய்ட்டு ஆனால் இந்த சவுண்ட் எத்தனாவது டேக்கில் ஓகே இருக்குது அதை நோட் பண்ணிக்கிறது. காஸ்டியூம் டிசைனில் இது இப்போ இப்படி அங்கங்கே கேதர் பண்ணிக்கிட்டு தன்னுடைய மைண்டில் வந்த ஞாபகத்தையும் வச்சு பக்காவாக எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதி கொண்டு போய் கொடுத்துறோம். அது வந்து கட் பண்ணி பார்க்குறப்ப அப்படி பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த யூனிட்டுக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. ரெண்டாவது அவருடைய இல்லை அவர் காமெடி நடிகராக குணச்சித்திர நடிகராக தெரிஞ்சாலும் கூட மிகப்பெரிய ஒரு படிப்பாளி. ஹாலிவுட் படங்கள் வந்து நிறைய பார்ப்பார். ருங்கம்பாக்கத்தில் ரிக்குன்னு ஒரு வீடியோ கேசட் கடை இருந்துச்சு. அப்போ எல்லாருமே சாயங்காலம் பார்த்து அங்கே வந்து படம் வாங்குவாங்க. இவருக்கு வந்து ரெகுலராகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்ப்பார். டெய்லி ஒரு இங்கிலீஷ் படம் பார்ப்பார். அதே மாதிரி புத்தகம் எப்பயுமே கையில் ஒரு புத்தகம் வச்சு மார்க்ஸ் எழுதின புத்தகம் வச்சுருப்பார். நிறைய ஆங்கில நாவல்கள் படிப்பார். எப்படி தான் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒன்றும் படிச்சுட்டு இருப்பார், ஒன்றும் படம் பார்த்துட்டு இருப்பார். 24/7 அது தூங்குற நேரத்தை தவிர மீதி எல்லாமே அவருக்கு வந்து சினிமா, இந்த கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப லேசியாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெளிலேருந்து பார்க்குறவங்க மணிவண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டு அவர்னா பாரு ஸ்கிரிப்டே கிடையாது, இப்போ லேசியாக போகிறாரு, அங்கே போய் நின்றுட்டுருக்காரு, இங்கே போய் நின்றுருக்காரு, இந்த மாதிரி தெரியும். ஆனால் அவர் மைண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த படம் 100வது நாள் ஒரு படம் பண்ணுறோம், கிரேம் திருவர் படம், இவனுக்கு இது கேரக்டர், இவன் டைலாக் தான், இவன் டைலாக்னு எல்லாத்தையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பாட்டில் போய் அடிக்கிறது, கடன்னு அதே மாதிரி பண்ணுறது. அதனால தான் அந்த பெர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் வந்துருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவர் தான் நடிகர் ஆகிறார். இப்படி பயங்கர பிஸியான டைரக்டராக இருக்கிறவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவரோட உதவியாளர் தான். சுந்தர் சி அவருடைய உதவியாளர் தான். செல்வ பாரதின்னு ஒரு டைரக்டர், நம்ம இந்த நினைத்தின வந்தாயெல்லாம் பண்ணார், அவர் நிறையா அவருடைய உதவியாளர்கள் நிறைய பேர் இன்றைக்கி டேரக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கொடி பறக்குதுன்னு ஒரு படம் பண்ணுறார் பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும். அவர் கூட இருக்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சின்ன நடிக்க வச்சுருவார், எல்லாரையும் நடிக்க வச்சுருவார். அது என்னென்னா அந்த கதை எழுதுகிறப்ப, அந்த கதையை டெவலப் பண்ணுறப்ப, டயலாக் எழுதுகிறப்ப எல்லாருமே கூட இருக்க ஆட்களுக்கு தெரியும். அப்போ ஒரு புதுசாக ஒருத்தரை கூட்டு வந்து அவனை ட்ரெயின் பண்ணி வச்சு நடிக்கிறதுக்கு அவனுக்கு தான் தெரியும், அது பண்ணிடு நீ வந்து பண்ணிடு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஏற்கனவே வந்து பாரதிராஜாவை வந்து பைமன் வந்து சின்ன படம் கேரக்டர் நடிக்க வச்சிருக்காரு அவர் படங்களில். இந்த படத்தில் வில்லன் கொடி பறக்குது ரஜினிகாந்த் படம். இவர் வந்து வில்லன், ஒரு கோட் சூட்லாம் போட்டு பைப்லாம் வச்சு பைப் சிரட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காஸ்ட்லி எலைட் வில்லனாக இருப்பார். ஆனால் அந்த படத்துக்கு இவர் டைலாக், இவர் டப்பிங் மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு. ஆனால் வந்து டப்பிங் வந்து பாரதிராஜா. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அந்த படத்துலாம் அறிமுகம் மாறாரு. அதற்கு பிறகு நிறைய படங்கள் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார். அவர் நடிக்கக்கூடிய ராசாமகன் படங்களாக இருக்கட்டும், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். உள்ளத்தை அள்ளித்தா 96 உள்ளத்தை அள்ளித்தா தான் படத்து இவருக்கு வந்து முழு நேரம் பிஸியான நடிகர் ஆக்கி விட்டுச்சு. உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் ஒரு காமெடியான ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பண்ணுறாரு. சுந்தர்சி அவருடைய உதவியாளர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. சரி, இந்த டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் சார் அப்படிங்கிற காமெடியில் தான் அந்த படம் வந்து படம் முழுக்க காமெடி. இவருடைய பாடி லாங்குவேஜ், இவரோட டைலாக் டெலிவரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அவர் நடிக்கிற மாதிரி இருக்காது, நடந்து வருவார் போவார், ரொம்ப யதார்த்தமான ஒரு இதாக இருக்கும். அந்த படம் ஹிட்டு. அதற்கு பிறகு ஒரு 10 வருஷம் மணிவன் ஃபிலிம் இருக்கோ இல்லையோ, மணிவன் இல்லாமல் படம் கிடையாது.
பயங்கர பிஸி. காலைல ஒரு ஷூட்டிங்கு, மதியானம் ஒரு ஷூட்டிங், டேட்டு கிடைக்காத அளவுக்கு பரபரப்பான வில்லன் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், குணச்சித்திர ரோல் பண்ணுவார், அப்பா ரோல் பண்ணுவார். சங்கமம் படத்துல எல்லாம் ஒரு சென்டிமெண்டான அப்பா ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய படங்களை காமெடி, மாயாண்டி குடும்பத்தாரன, மாயாண்டி ரொம்ப சென்டிமெண்டான படங்கள் பண்ணுவார். அது எல்லாமே பார்த்தா வந்து ஒரு படத்துக்கு படத்துலையும் நடிக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்கும். ஒரு படத்துக்கு அவர் அதே மாதிரியான ஒரு சாயல் இருக்காது. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகராக இருப்பார். அப்படி ஒரு பிஸியாக போயிட்டு இருக்கப்போ தான் கடைசி உடலில் சரியில்லாமல் மறைந்து போனார். ஆக்சஸ் எப்படின்னு இருந்தது? அவரை வந்து ஒரு அணுகணும், இல்லைனா அவரை போய் தொடர்பு கொள்ளணும்னா அவர் எப்படி இருந்தார்? எளிமையாக வச்சுக்கிட்டாரா, இல்லை அவரை தொடர்பு கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ரொம்ப எளிமையாக இருந்தார். அவரை வந்து யார் வேணாலும் வந்து போய் பார்க்கலாம். பெரும்பாலும் அவருக்கு மேனேஜர்ஸே கிடையாது, மணிவண்ணன் அவர்கள். ஆமாம், மேனேஜர்ஸ் இருந்தாங்க, பட் பெரும்பாலும் இவரே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். யார் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பழகிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையானவர், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவர் ஆஃபீஸில் இருப்பார், கூட எப்பயுமே ஆட்கள் கூடமே எப்பயுமே ஒரு க்ரௌட் வச்சுருப்பார். எப்பயுமே ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன், அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி எப்பயுமே கலகலப்பான ஒரு மனிதன். 24/7 எப்பயும் மஜாவோடு இருக்கக்கூடிய, அந்த கோயம்புத்தூருக்கான குசும்போட ஒரு குரூப்போடு இருப்பார். குரூப்போட ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவர். நடிகராக இருக்கப்போ அப்படி தான். நடிகராக இருக்கப்பையும் பயங்கர பிஸியான ஒரு நடிகராக இருக்கும். ரொம்ப கோவக்காரன்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்லலாம் வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னா அவருக்கு டென்ஷனுக்கு குறையாதுன்றாங்களே அவருக்கு. இல்லை, அது எல்லா மனிதனுக்கும் கோவம் இல்லாட்டி மனிதனே கிடையாது இல்லையா? தேவையில்லாமலாம் கோவப்பட மாட்டார். அவரே ஏதாவது அவருக்கு பிடிக்காத விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிறது இல்லை. ஆனால் பெரும்பாலும் அதே மாதிரி இருக்க மாட்டார். இப்போ அவர் எடுத்த படங்களாக இருக்கட்டும், அவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், கொள்கையை மாற்றி கதைகள் இருக்கும். அப்படி இல்லைனா ஜேர்னஸ் மாற்றி படங்கள் இருக்கும். ஆனால் அவர் ஜாதிய ரீதிய படங்கள் நடித்து பார்த்ததே கிடையாது. ஆமாம், ஆனால் அவர் அது எதிரானாலும் அவர் பியூரான ஒரு நாத்திகவாதி. கடவுள் மறுப்பை கொள்கையில் வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்தது. அவருக்கு ஒரு முறை ரொம்ப முடியாமல் போய் ஒரு சீரியஸான கண்டிஷனில் சர்ஜரி பண்ணுறாங்க. சரி. அப்போ கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க, இது பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு வந்திருக்கு. சரி, அது இயற்கையாக வருது, இயற்கையாக போகும் அப்படிங்கிறதுல கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். சினிமாவில் வந்து அந்த மாதிரியான சென்டிமெண்ட் நிறைந்த சினிமா உலகம். ஆனால் அதில் இவர் தனித்துவமாக இருந்தார். பூஜை போட்டால் ப்ரொடியூசருக்காக போட்டுங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதும் கிடையாது. பூஜை போட்டுருக்கீங்க, ஏன்னா போட்டுக்குங்க, தேங்காய் உடைக்கிறீங்க உடச்சிங்க, பூசணிக்காய் உடைக்கிறீங்க உடச்சிங்க, அது உங்களோட என்கிட்ட வராதிங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. கமலஹாசன் மாதிரி, சத்யராஜ் மாதிரி, இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அவங்களாம் வந்து அதில் ரொம்ப தெளிவாக எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. அவங்க அப்பா கோயம்புத்தூரில், அதாவது மணிவண்ணன் அவர்களோட தந்தை வந்து கோயம்புத்தூரில் திமுக ஒரு கட்சியில் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே மணிவண்ணன் அதை பயன்படுத்திக்கிட்டதும் கிடையாது, அதை சொல்லிக்கிட்டதும் கிடையாதுன்ற ஒரு வரலாறு. இல்லை, இவர் வந்து ஒரு பியூரான ஒரு மார்க்சிஸ்ட் கொள்கை, அந்த மார்க்சிஸ்ட் ரொம்ப தீவிரமான மார்க்சிஸ்டுடைய கொள்கையில் உள்ள ஈடுபாடு உள்ள நபர். அதற்கு பிறகு ஒரு அரசியல் நிலைப்பாடில் கொஞ்ச நாள் வந்து 93 வந்து திமுகவிலிருந்து வைகோ பிரிகிறார். அப்போ ஒரு வைகோவுடைய சப்போர்ட்டாக இருக்கிறாரு. சரி. அப்போ தோழர் பாண்டியன் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வைகோ மாதிரியே கருப்பு சத்யராஜ் வந்து வெள்ளை வேஷ்டியெல்லாம் சட்டை, கழுத்தில் கருப்பு துண்டு போட்டு அதே மாதிரி இருப்பார். அந்த பொலிட்டிக்கல் படம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப கைவந்த கலை. எப்படி அரசியல்வாதிகள் பேசுவாங்களோ அந்த ஸ்லாங்கில் அப்படியே பேசுவார். தாய்மாமன் ஒரு படம். ஆமாம். எதுக்குப்பா வந்து எம்எல்ஏ ஆறு அப்படின்னா வாட்ட சாட்டமாக இருக்கிறேன். ஆமாப்பா, இப்போலாம் சட்டசபைக்கு போனால் வாட்ட சாட்டமாக தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க, சண்டைகிட்ட போடுறதுக்காங்க, அவங்களுக்கு சரியாக இருக்குது, மைக்கில் விட்டு எறிவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து சட்டசபையில் மைக்கை விட்டு எறிகிறது, அடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரது. ஆமாப்பா, உடனே மாதிரி ஆள் எடுத்தால் தான் உள்ளே போகிறதுக்கு வந்து இதாக இருக்கும். அதான் காமெடியெலாம் வந்து அவ்வளவு யதார்த்தத்தோடு இருக்கும். ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற நீ 10 பேர் அடிப்பியா, அப்போ உன்னை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவோம் பேசாமல் அப்படிம்பாரு. அமைதிப்படையில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, மேடம், எம்எல்ஏ சீட்டு குடுமணியா, அதெல்லாம் கிடையாது, இப்போலாம் டெண்டர் தான் மணியா அப்படிம்பாரு. அந்த மணியா அப்படிங்கிற பேர் அமைதிப்படை எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெட்டார் அந்த டைமில்? எனக்கு இருக்கிற மெனக்கெடலாம் இல்லை. அது என்ன நான் சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதிப்படைக்கு முன்னாடி ஒரு படம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20% முன்னாடி ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணோடனே தயாரிப்பாளருக்கு அந்த படம் வந்து சரியாக வரல, இமீடியட்டாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன பிறகு அதற்கு பிறகு டோட்டலாக செட்டப்பை மாற்றி உருவாக்கி எடுக்கப்பட்ட படம் தான் அமைதிப்படை. பெரிய அதிசயம். அதெல்லாம் பெருசாக யோசிக்கலாம் இல்லை. வேற ஒரு படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படம் முடியாமல் போனதுனால அந்த படத்தை அப்படி நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு இமீடியட்டாக ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அமைதிப்படை. ஆனால் அந்த படம் தான் வந்து இன்றைக்கும் பேசக்கூடிய படமாக இருக்கும். ரொம்ப காமெடியில் வந்து ஒரு சமூக சீர்திருத்தம், இந்த மூட நம்பிக்கையெல்லாம் போகிற பக்கம் சொல்லி போயிடுவார். இந்த என்னப்பா இந்த அரண்மனையை பார்க்குற, அரண்மனையில் வேலை செய்யணுமா, இல்லை அரண்மனையை வாங்கணும் அப்படின்னு அந்த சத்யராஜ் பேசுகிற டைலாக் எல்லாமே வந்து முடிவு நினச்சிட்டாங்க. ஆம்ஸ்டாங் வந்து நிலாவில் கால் வச்சாரு, முடியாது நினச்சிட்டாங்க, நிலாவை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு அவர் பேசுகிற டைலாக், அதை வந்து இவருக்கு கொடுத்து பண்ணுவார். அதே மாதிரி மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி, இந்த காம்பினேஷன் வந்து எவர் கிரீன் காம்பினேஷன்.
இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு அடிச்சுக்கிற முடியாத ஒரு காம்பினேஷன். என்னோட கேள்வியே அடுத்து அதான் இருந்தது. மணிவண்ணனுக்கும் கவுண்டமணிக்கும் இரு மணிகளுக்குமான அந்த நட்பு. இவங்க எல்லாம் வந்து ஒரே ரூம்மேட்ஸ். ம். மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி, பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், இவங்க எல்லாம் வந்து தேனாம்பேட்டையில் ஒரு ரூமில் மொத்தமாக வாய்ப்புகளுக்காக அலைந்த செந்தில், சரி. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒரு மேன்ஷனில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தவங்களும் அங்கங்கே வெறிச்சமாக போயிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரே ஊர், ஒரே ஸ்லாங்கு, ஒரே அந்த குசும்பு, கோயம்புத்தூர் குசும்பு சரி. எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிங்கிள் ஆயிடுச்சு. அதனால எப்பவுமே அந்த ஒரு வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகும். அது இன்னொரு மணிவண்ணனை பற்றி இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, பேசிக்காக அவர் வந்து ஒரு ரைட்டர், நிழல் படத்துக்கு ரைட்டராக இருக்கிறாரு, அலையல் ரைட்டராக இருக்காரு. ஆனால் அவர் பல படங்களுக்கு வெளியே ரைட்டர் கதை வாங்கினார். அதான் பெரிய. ஆமாண்ணா, அதுதான் கேள்விப்பட்டேன் நான். அது வந்து அவர் அதிக புத்தகங்கள் படித்தது காரணத்தினாலையும் ஒரு ரைட்டர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண அதோட அவுட்புட் எப்படி வரணுங்கிறதுக்கான பல ரைட்டர், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நம்ம பேர் போட்டுக்கிறாங்க. ஒரு கதையாசிரியர் பேசிக்காக ரைட்டர். ஆனால் அவர் பண்ண படங்களுக்கு பல கதையாசிரியர்கிட்ட கதை வாங்கியிருக்கிறார். பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் பண்ணுறாரு, கலைஞர் கதை வசனம். ஆனால் மலையாள படத்தோட ரீமேக். பட் ஆனால் நீ ஒரு டேரக்டராக இருந்தாலும் கூட இன்னொரு படத்தை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார்ல. ஆமாம். அதே மாதிரி கலைமணிட்ட கதை வாங்கியிருக்கிறாரு, ஆர் செல்வராஜ் கதையை வாங்கியிருக்கிறார். நிறைய அன்னைக்குள்ள பிரபலமான கதாசிரியர்கள்ட்ட கதையை வாங்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, நான் தான் கதையாசிரியர், எனக்கு தெரியாத கதையாடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கர்வம் கிடையாது. இன்னைக்கு ஒரு படம் பண்ணாலும் எல்லாம் நான் தான்றானுங்க. சினிமாவை கண்டுபிடிச்சி நான் தான்றானுங்க. உட்காந்துட்டு அவனுக்கு பேசுகிற பேச்சு காதல் ரத்தம் வந்துடும் போல. நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இந்த கதையை வந்து 2 வருஷம் உருவாக்குனேன், 3 வருஷம் முறையமாக எடுத்தேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அன்னைக்கு எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா கிராஃப்டும் எனக்கு தெரியும். பேசிக் நான் ரைட்டர் இருந்தாலும் நீ வர சொல்கிறேன், அந்த கதை நல்லா இருக்கு கொடு. அந்த ஒரு ஸ்பேஸ் அடுத்த ரைட்டர்ஸ் கொடுக்குறாருல, அந்த ஈகோ இல்லாமல். அதனால தான் அவரை வந்து இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு லோகேஷ் கனகராஜை பற்றி பேசுகிறப்ப எல்லாரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம், ஸ்பாட்டில் வந்து ஸ்கிரிப்டோடய வர மாட்டார், ஸ்பாட்டில் வந்தால் ஸ்கிரிப்ட் சொல்லுவார், டைலாக் அங்கே அடிச்சுட்டு திடீர்னு வேற ஒரு டைலாக் கொடுப்பாருங்கிறத பெருமையாக லோகேஷ் டீமில் இருக்க பல பேர் பேசுகிறாங்க. இதை அவர் அன்னைக்கே செஞ்சுருக்காருண்ணே. ஆமாம், அதாவது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தில் நம்ம முழுவதுமாக கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா, ஞாபக சக்தியும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்டே தேவையில்லையே. இப்போ ஆல்ரெடி அவர் கண்ணதாசனை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா முழுவதுமாக ஒரு 10 நிமிஷம் 6 நிமிஷத்தில் படித்து முடிச்சு வரோம். அவ்வளோ வேகமாக படித்து முடிச்சு வரோம். நீங்கள் அந்த படத்தில் எந்த பக்கத்தை கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு மெமரி இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களில் மணிவண்ணன் முத்தர். அதே மாதிரி இவர் அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகம் உள்ளவராக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ச் பை இன்ச் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியை அடுத்து டெவலப் பண்ணலாங்கிற மாதிரியான தாட்ஸ் உள்ள நபராக இருக்கலாம். பட் அவங்களாம் சக்ஸஸ் ஆகிருக்காங்களே, அதுக்காக வந்து நமக்கு முடியலன்றதை எழுதாமல் போகக்கூடாது. இப்போ மணிவண்ணன் அவர்கள் வந்து எந்த இடத்துல நம்ம கொண்டாடாமல் விட்டோம் நினைக்கிறேன். அதாவது எந்த இடத்துல மணிவண்ணனை அவர் டைரக்டராகவே வந்து நம்ம கொண்டாடிட்டு போமானே, இதான் என்னோட கேள்வி. இல்லை, டைரக்டராக இருந்தால் ஒன்றும் இன்னைக்கு உள்ள படங்கள் இன்னைக்கு சாதி மதம் போட்டு அடிச்சுக்கிறானுங்க. இன்னைக்கு இருந்தால் அந்த மாதிரியான நிறைய படங்களுக்கு சாட்டையால் அடிச்சிருப்பார், பொழந்திருப்பார். நிறைய படங்களுக்கு சாட்டையால் அடிச்சிருப்பார். அவரை மிஸ் பண்ணது பெரிய. அவர் 59 வயசு தான் இறந்து போகிறாங்க. அதிக வயசுலாம் கிடையாது, அவர் 59 வயசில் இறந்து போனார். அவர் ஹெல்த் விஷயத்தில் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ண மாட்டார். ஃபுட் ஹேபிட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெருசாக வந்து உடம்பை பார்த்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் 10-20 வருஷம் இருந்திருப்பார். 2014 தான் அவர் இறந்து போகிறார். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது. அவருக்கு வாய்ப்பு இருந்துமே ஏன் அந்த காலத்தில் அவர் வந்து கமலையோ ரஜினியோ அஜித்தையோ விஜய் வச்சு படம் எடுக்க முன் வரல? அந்த மாதிரியான டேரக்டர் ஸ்டோரியை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ பேஸ்டு டேரக்டர் படம் பண்ணோம்னா அங்கே அவங்க நிற்க முடியாது. அந்த படம் ரஜினி படம், அந்த படம் கமல் படம்ன்றதான் போயிருமே ஒழிய அந்த படம் மணிவண்ணன் படமாக இருக்காது. இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் சீன் வைக்கணும், சாங் வைக்கணும், ஃபைட் வைக்கணும், பஞ்ச் டயலாக் வைக்கணும், நம்ம பறந்து வரணும், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இது எனக்கு நான் ஒரு கதை அடி பண்ணுறேன், இந்த கதைக்கு எந்த நடிகர் தேவையோ அந்த நடிகரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதான் படம் பண்ணுவார். அதனால் வந்து அந்த மாதிரியான ஸ்டோரி பேஸ்டு டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய ஹீரோ டேரக்டர்ஸ் படம். பாரதிராஜா வந்து ஏன் பெரிய ஹீரோ வச்சு யாரும் படம் பண்ணல? ஆமாம், கமலஹாசன் வச்சு பண்ணியிருக்காரு, ரஜினிகாந்த் வச்சு பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவங்க அப்கமிங். அதற்கு பிறகு நிறைய புதுமுகத்தை வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் நிற்கணும், என்னோட படமாக இருக்கணும், அவங்க படமாக மாறிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதை வந்து மணிவண்ணனும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம பார்த்துருவோம், பயங்கரமாக ஒரு வீடியோ வைரல் ஆகும். விஸ்வரூபம் படம் வந்த புதுசில் கமலஹாசனுக்காக வந்து மணிவண்ணன் பயங்கரமாக போட்டு ஷார்ட் ஐடியா ஒரு பேச்சு பேசுவார். நீ போகிறதுனா போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே நிறைய பேர் கிளாரிஃபை கிடையாது அது ஏன் பேசினார் அப்படின்னு சொல்லி. கமலஹாசனுக்கும் மணிவண்ணன் அவர்களும் தனிப்பட்ட விதத்தில் என்ன பிரச்சனைகள் அப்படின்ட்டு அது ஆக்சுவலாக என்ன நடந்தது அதில்? இல்லை, விஸ்வரூபம் படம் வந்தப்போ அவர் வந்து எனக்கு வந்து முழு முதலிடம் போட்டேன், இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா நாட்டை விட்டே போக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பேசிட்டார். சரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இது வேறு மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுற படமாக இருக்குது அப்படின்னு வேறு சில பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஒரு படத்தை வந்து எப்படி எடுக்க முடியும், இப்படி தப்பான விஷயத்தை எப்படி சித்தரிக்க முடியும், இந்த உலக அரசியல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அரசியலுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தெரியுமா, இது எதுக்காக இந்த உலக நாட்டில் ஒத்து நடந்துகிட்டு இருக்கு,
இதை பற்றிலாம் தெரியுமா, படிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரியான அவருக்கு வந்து அந்த புரிதல் இருந்ததுனால ம். நீ வந்து ஒரு சைடாக சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கமலா வந்து அன்றைக்கி பேசியிருப்பார். பேசினார். பட் அதுதான் கருத்து ரீதியான மோதல் தான் ஒழிய அவர் பெர்சனலாலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் ஹாலிவுட் படத்தையோ ஹாலிவுட் டெக்னாலஜிஸோ இங்கே எடுத்துகிட்டு வரோம், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் ஹாலிவுட்டில் இருக்க அரசியல் எடுத்துகிட்டு வராது அப்படிங்கிறது. அதுதான் சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் பார்வை இருந்தது. அரசியல் பெரிய பார்வை இருந்துச்சு, பெரிய புரிதல் இருந்துச்சு, பார்வையை காட்டிலும் புரிதல் இருந்துச்சு. உலக நாடுகளில் பல நாடுகளில் வந்து யுத்தம் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க, நமக்கு யுத்தமாக தான் தெரியும். ஆமாம். ஆனால் அவருடைய பார்வையில் யுத்தம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது, வெளியில் சொல்லப்படுறது ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் இல்லையா, அதை புரிந்தவர். எந்த மக்களுக்கு எது தேவை, எதை எடுக்கிறதுக்காக சண்டை போடுறான், எதை அழிக்கிறதுக்காக சண்டை போடுறாங்கிற அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ப்ராடான நாலேஜ். மிகப்பெரிய அரசியல் ஞானி அவர், மிகப்பெரிய அரசியல் புரிதல் உள்ள நபர், அரசியலை ரொம்ப டீப்பாக வந்து பார்க்கக்கூடியவர். பட் இப்போ இருந்தாலும் பக்காவான ஒரு அரசியல் படம் அமைதிப்படையை காட்டிலும் பெட்டராக ஒரு அரசியல் படம் பண்ணி அமைதிப்படை 2 பண்ணார் அது போல். பட் இப்போ உள்ள சமகால அரசியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பார். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அந்த புத்தகத்தில் மணிவண்ணனை குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சின்னமாக 2 லைனில் ஒன்று முடிச்சிட்டாங்க. மணிவண்ணனை திட்டமிட்டே அரசியல் செய்தே இங்கே சினிமாவில் ஒதுக்கி வச்சாங்க, அவரோட படங்களை மேலே ஏற்றலை, அரசியல் காரணம் தான் அப்படிங்கிறாங்களே. இல்லை, அது தவறு. இல்லை, அவருக்கு காலகட்டங்களில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அவருடைய படங்கள் அந்த காலத்தில் ஒரு படம் தான் அரசியல் படம் பண்ணார், அமைதிப்படை மட்டும். ஆமாம், அப்புறம் சின்ன தம்பி பெரிய தம்பின்னு ஒரு பக்காவான கமர்ஷியல் பண்ணார். இந்த பக்கம் பார்த்தா கோபுரங்கள் சாதல் பண்ணுறாரு, கோவா வாத்துகள் பண்ணுறாரு, 100வது நாள் பண்ணுறாரு. வரிசை ஒவ்வொரு அரசியல் ஒரு படத்தில் தான் பேசிட்டு இருக்காரு. மீதி எல்லாம் எல்லா ஜானர்லையும் படம் பண்ணியிருக்காரு. சட்டையரா போகிற போக்கில் அப்படி போகிற போக்கில் காமெடியில் சொல்லுவார், மூட நம்பிக்கை விஷயங்களை சொல்லுவார், இந்த மாதிரியான பல அரசியல் நையாண்டிகளை பண்ணுவார் ஒழிய முழு நேர படமாக இருக்காது. அதையும் அவங்க அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் ரசித்து தான் போனாங்க. அது வந்து பெருசாக வந்து அந்த அன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து மணிவண்ணனை எதிர்க்கலையே. ஏன்னா அவர் இருந்த எரா அப்படிங்கிறது விஜயகாந்த், ராம்கி, நெப்போலியன் இது மாதிரியான ஆக்டர்கள் இருந்தாங்க. விஜயகுமார் போன்றவங்களாம் அப்போலாம் ஸ்டார்டமில், சிவகுமார் போன்றவங்களாம் ஸ்டார்டமில் இருந்தாங்க. அப்போ தான் ரஜினி கமல் ஆல்சோ அப்போ தான் அப்கமிங்கில். ஸோ இவர் நினச்சிருந்தா அந்த அப்கமிங்கில் வச்சு அப்போயே ஒரு படம் பண்ணியிருக்கலாம். இல்லை, அப்பயே அவங்க ஸ்டார் ஆகிட்டாங்களே. 87, 89 தான் அவர் படம் பண்ணுறாரு. அப்பயே கமல் ரஜினி வந்து ஒரு ஸ்டாராக உருவாயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர் வந்து அந்த அவரோட கதைகள் அமைஞ்சிருக்கிறாரு, அதனால பண்ணாமல் இருந்திருப்பாரு. அவரோட கடைசி காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் பயங்கர ஈடுபாடாயிட்டார். ஒரு பக்கம் நாம் தமிழரில் இணைஞ்சதுக்கப்புறம் சொன்னார், நான் இறந்ததுக்கப்புறம் என் உடம்புல வந்து புலிக்கொடியை போட்டு அடக்கம் பண்ணுங்க. அது மாதிரி தான் பண்ணாங்க. அதோட தாக்கம் வந்து பிரபாகரன் அவர்கள்ட்ட இருந்து வந்தது தானே அவருக்கு. கண்டிப்பாக அவர் தமிழ் தேசியம் மீதும் புலிகள் மீதும் மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருந்தார். அதுக்காக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணார், தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரும் கூட்டமே வந்து இந்த மாதிரியான புலி ஆதரவாளர் கூட்டம்னு சினிமாவில் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. புகழேந்தி தங்கராஜ்னு ஒருத்தர் காட்டுக்கண்ணை ஒரு படம் எடுத்தார், இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த மாதிரி நிறைய ஆதரவாளர்கள் வந்து சினிமாக்குள்ளே இருந்தாங்க. ஆர்கே செல்வமணிலாம் நிறைய போராட்டங்கள் பண்ணார். நம்ம நாம் தமிழர் ஒரு சீமான், அமீர், இவங்களாம் ஆதரவாளர்கள், சத்யராஜ், இவங்கெல்லாம் ஒரு பெரும் ஈழ ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அதுக்காக பல வழக்குகள், பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதில் இவர் வந்து முன்னோடியாக இருந்தார். இந்த ஈழ பிரச்சனை, ஈழ ஆதரவுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். மணிவண்ணனை நம்ம இது கொண்டாடாமல் விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருந்தது. இல்லை, ஒரு கலைஞனாக மட்டும் இல்லாமல் சமூக அக்கறை, சமூக பொறுப்பு, தன் இனம், ஒரு தமிழ் இனம் ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னா அங்கே துடிக்குதுல்ல, அப்படி ஒரு பொறுப்பான ஒரு மனிதர், அப்படி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர். அந்த மனிதனை வந்து பெருசாக ஒன்றும் கொண்டாடாமல் போயிட்டாங்க. அது காலம் தான் அது முடிவு பண்ணிடுச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு நேர்காணலுமே யாரோ ஒரு அண்டர் ரேட்டடான பர்சன்ஸை பேசுகிறோம். லாஸ்ட்டு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இளவரசு, கிரேன் மனோகர் உள்ளிட்ட பல பேரை பேசினோம். எனக்கு கிரேன் மனோகர் மாதிரியோ இல்லைனா இளவரசு மாதிரியோ கடந்து போகிற மனிதர் மணிவண்ணன் கிடையாது. இங்கே நினச்சிருந்தா எவ்வளோ அரசுகள் மாறி இருந்தது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து மணிவண்ணன் பேரில் ஒரு அவார்டு இங்கே வந்து கொடுத்துருக்கலாம். மணிவண்ணன் பேருக்கு ஏதாவது ஒரு மரியாதை செலுத்தி. இல்லை, திரை உலகம் செய்யணும், அரசாங்கத்தை விட்டுருங்க. சரி, திரையுலகத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் சங்கம் வருஷம் ஒரு விழா நடத்தி மணிவண்ணன் மெமோரியல் அவார்டு அப்படின்னு இந்த மாதிரியான புரட்சிகரமான சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய இயக்குநர்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு அவார்டு, அது படம் ஓடுதல் ரெண்டாவது விஷயம், அந்த இயக்குனர் தேர்ந்தெடுத்து கொடுங்க. ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கிறாரு, அவர் பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறப்ப அது வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சப்பெல்லாம் கேப்டன் அவார்டுங்கிற ஒன்றெல்லாம் உள்ள பரிந்துரை பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்டனுக்கு செலவைக்க சொன்னாங்க. அந்த ஒரு வருஷத்தில் கேப்டன் வச்சே ஒரு படம் பண்ணியிருக்காரு. தமிழ் செல்வன்ற ஒரு படம்லாம் அற்புதமாக பண்ணியிருந்தாருன்ற பட்சத்தில் இவருக்கு ஒரு விஷயங்கள் இங்கே நம்ம ட்ரிபியூட் பண்ணலாம்ல. கண்டிப்பாக பண்ணணும். அதை வந்து இயக்குனர் சங்கம் முன்னெடுத்து பண்ணணும். இயக்குனர் சங்கம் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் இந்த மாதிரியான சோசியல் அவேர்னஸோட மக்களுக்கு தேவையான படங்களை செய்யக்கூடிய இயக்குனரை தேர்ந்தெடுத்து மணிவண்ணன் நினைவு பரிசு, நினைவு அவார்டுன்னு ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். அன்றைய ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு டீம்ன்றது எப்பயுமே பார்ப்போம். ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஹீரோ, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக இருக்கும் எப்போதுமே.
ஆனால் மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி இவங்களை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா அவங்கள ரிமெம்பர் பண்ணுற மாதிரியோ இங்கே ஏதாவது ஒரு டீம் இப்போ இருக்கா, இல்லை அது மட்டும் தானே? இல்லை, இன்றைக்கெல்லாம் வந்து போலி ஆயிடுச்சு நிறையா. ஷூட்டிங் இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க. நம்ம இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆமாம், ஷூட்டிங் இல்லைன்னா ஏதாவது ஒரு மணிவண்ணன் ஆஃபீஸ்னா மணிவண்ணன் ஆர்ட் டைரக்டர் கலை இருப்பார், சபாபதி கேமராமேன் இருப்பார். எல்லாரும் காலையில் ஷூட்டிங் இல்லைன்னா அங்கே வந்துடுவாங்க. சாப்பாடு வரும், சாப்பிடுவாங்க, சீட் விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரம் கதை டிஸ்கஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அங்கேயே தூங்குவாங்க, விளையாடுவாங்க. இப்படி ஒரு குடும்பமாகவே இருந்தாங்க. ஒரு ஹெல்த்தாக பயங்கர ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது, ஒருத்தர் வந்து இப்போ படம் எடுத்து நஷ்டம் அப்படின்னா அவர் டக்குன்னு கை தூக்கி விடுறது, ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஜாதி மதம் அதெல்லாம் எது அந்த சினிமாவில் அந்த ஃபார்முலாவே இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூ நானும் பேசியிருக்கேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் எப்பயுமே சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் பின்னாடி ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்கும். 24/7 சமைச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து விளம்பிகிட்டே இருப்பார். யார் அசினேட்டராக இருக்கிறவன், உதவி நடிக்க வர்றவன், வாய்ப்பு தேடி போகிறவன், ஆஃபீஸ்க்குள்ள போனால் முதல்ல கேட்குற கேள்வி அதுதான். எங்கேருந்து வந்திருக்க, யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியா, போய் சாப்பிடு, அப்புறம் நீ யார், இப்படிலாம் இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் பார்த்தா ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். சந்திரசேகர், ராதா ரவி, இவங்க என்ன பண்ணுவோம்னா ஷூட்டிங் இல்லைன்னா எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு சீட் விளையாடுவாங்க, ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. சினிமா கம்பெனிகளில் வந்து பெரிய பெரிய கேரியரில் சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தருக்கு கஷ்டம்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது வைக்கிறது. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லையே. இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. எனக்கு உனக்கு என்ன லாபம், அந்த படத்தில் சேர்றோம், அதோட கலைஞ்சி போயிடுறோம், அதோட சரி. அன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி உச்ச நட்சத்திரம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ரஜினிகாந்த், கமலஹாசன் வெளியில் வந்து அவங்க வந்து காம்படேட்டராக இருந்தால் கூட உள்ளுக்குள் மிகப்பெரிய ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. பல சந்தர்ப்பங்களில் இவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளுக்கெல்லாம் 2 பேரும் உதவி பண்ணியிருக்காங்க. அன்னைக்குள்ளே இருந்த மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. சண்டை எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. எல்லாமே உடனே நடக்கணும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிலாம் நடக்கணும். இந்த படத்தில் வேலை செய்கிறோம், அதோட முடிச்சு நீ யாரும் நானும் யாரோ தெரியாது, அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு தயாரிப்பாளர் வந்து நஷ்டமாக போயிட்டாரு அப்படின்னா அந்த நடிகரோ இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரை தூக்கி விடுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. விஜயகாந்த் எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு வந்து படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை வச்சு ஏதாவது படம் பண்ணி நான் சரியாக போகலையா, அவனை கூப்பிடுங்க, உடனே படம் பண்ணுங்க அப்படின்னு படம் பண்ணுவார். ஒரு நடிகர் ராமராஜனையும் அழகப்பனுங்கிற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அழகப்பன் எடுத்து நஷ்டமாக போயிடுறாரு, சொந்த படம் எடுக்கிறாரு, நஷ்டமாக போயிடுறாரு. அதே அழகப்பன் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ வந்து கராட்டாக்காரன்லாம் பிச்சு ஓடிட்டு இருக்கு, ராமராஜன் நடித்தா படம் சூப்பர் டூப்பர் கிட்டு, அவர்கிட்ட போய் டேட் கேளுங்க, நீங்கள் யாரை வச்சு படம் பண்ணுங்கள், இவ்வளோ நஷ்டமாகி கடனில் இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட போய் கேட்குறாரு ராமராஜன் அப்போ பீக்கில் இருக்கார், உச்சத்தில் இருக்கிறார். போய் என்ன இவர் போய் தயங்கி கேட்குறாரு, இந்த மாதிரி ராமராஜன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், டேட்டு மட்டும் கொடுத்துட்டா சரி ஓகேண்ணே நீங்கள் எடுத்துங்க, ஆனால் இப்போ பிஸியாக இருக்கேன், கண்டினியூவாக தர முடியாது, 5 நாள் 4 நாள் 5 நாள் 4 நாள் அந்த மாதிரி மாதத்தில் போட்டு பிரிச்சுக்குங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் லெட்டர் பேரில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க. இவர் கடனில் இருக்கிறாரு, படம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது. சரி, உடனே ராமராஜன் அவர் லெட்டர் பேரில் வந்து இந்த அழகப்பனுடைய படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தார். இதை வாங்கி கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து பணம் வாங்கி படம் எடுத்து அந்த படம் ஹிட் ஆகி அவர் கடன் அடைச்சு அதுக்கு போய் டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி செய்வாங்களா? யாராவது கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. போயிட்டு வா தம்பி டாட்டா நீ யாரோ, நான் வளர்ந்தவனே முதல்ல நம்மளுடைய பழைய விஷயம் தெரிஞ்சவன ஆடுறா மாடலாம், முதல்ல அவனை உள்ளே விட்டுறாதா அப்படின்னு நினைப்பேன். அந்த காலகட்டங்களில் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருந்தாங்க. ராமநாராயணனாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும். ராமநாராயணன் ஆஃபீஸ்லாம் வந்து ஒரு டேரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், அவரை பற்றி ஒரு நாள் பேசுவோம். கிட்டத்தட்ட 100 படம் பண்ணியிருக்கிறாரு. சினிமாவை மிக மிக யதார்த்தமாக லேசாக சினிமா பண்ண டேரக்டர். 100 படம் ஒரே நாள் 2 படம் சொல்லி நடக்கும். காலையில் அசோசியேட் டேரக்டர் ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடுவார். சரி, காலையில் போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு சாப்பிட்டு என்ன எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு மதியானம் போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவார். சினிமாவை ரொம்ப லேசி ஆக்கி விட்டவர். அதே மாதிரி 100 படம் பண்ணாலும் சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் லாபத்தை கொடுத்தவர். அவர் தான் முதல்ல சினிமாவில் வந்து இந்த சாப்பிட்டு முடிச்சோடனே பர்பி போடுற கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர். சாப்பாடு விஷயங்களை நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி நிறையா அவரை பற்றி ஒரு நாள் தனி எபிசோடே பண்ணலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு. ஏன்னா 100 படம் இருக்கார், பாம்பை வச்சு, நாயை வச்சு, குரங்கை வச்சு, அந்த மாதிரி படம் பண்ண ராமநாராயணன் நல்ல சூப்பர் டூப்பரான காதல் கதைகளும் பண்ணியிருக்காரு. அவங்களும் அந்த 100 கிட்டத்தட்ட 100 படம் கிட்ட நெருக்கி பண்ணிட்டார். தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும். அங்கே அந்த அவர் ஆஃபீஸில் அப்படி தான் ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். போனால் அப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 2 பேர் சீட் விளாண்டுட்டு இருப்பாங்க, 2 பேர் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும், 2 பேர் எழுதிட்டு இருப்பாங்க, 2-3 தகரப்பட்டி கிடக்கும், காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்த ஷூட்டிங் பார்த்து இப்படி இருக்கும். இன்றைக்கி சினிமா கம்பெனிகள் அப்படி இல்லையே. எல்லாரும் மாதிரி மணிவண்ணன் அவர்களும் ஒரு அரசியல் பேசாமல், ஒரு கொள்கையை கையில் வச்சில்லாமல், இது மாதிரி கொதித்தெல்லாம் எழுதாமல், சரி ஓகே நம்மளும் வந்து ஒரு கமர்ஷியல் பர்சனாகவே இருப்போம்னு சொல்லி கமர்ஷியல் பர்சனாக இருந்து அவரால் இருக்க முடியாது. இருந்திருந்தால் அன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்கல்ல. இருந்தாலும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்க மாட்டார். அவருடைய தனித்துவமே வந்து அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் தான். அவருடைய அந்த
கம்யூனிஸ்ட் சிந்தனை தான். ஆனால் அதில் வந்து அவர் வந்து எந்த இடத்துல சமரசமாக எனக்கு பட வாய்ப்புகள் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னாங்க. அதனால் எனக்கு என்ன இருப்பது, கமல் மாதிரி உச்ச நட்சத்திர நடிகரை வந்து எதிர்க்கிறாரு. மற்ற யாரும் எடுப்பாங்க, அவர் டிசைன் அவரை எதிர்த்துட்டோம்னா பட வாய்ப்பு கிடைக்காது, டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்காது, அவர் படத்தில் நம்ம நடி வைக்க மாட்டார், எனக்கு தேவையில்லை பார். அப்படி ஒரு மனசில் பட்டதை வந்து கரெக்டாக பேசக்கூடிய நபராக இருந்தனால தான் கடைசி வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு விஷயமா தான் இருந்தார். உடல்நிலை தான் ஒத்துழைக்க தவிர கடைசி வரைக்கும் ரொம்ப நடிப்பில் ரொம்ப பிஸியாக தான் இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ கூட அவரை சுற்றி இருந்தவர்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லைன்னா செலவு பண்ணி அவரை பார்க்கலையா? இல்லை, முடியலை. வந்து ஸ்பைனல் கார்டில் ஒரு சர்ஜரி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்க. ரொம்ப உடல்நிலை முடியல. மற்றபடி வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இல்லை. அவருக்கு ஃபேமிலியெலாம் ஓரளவுக்கு வசதியாக இருக்குது. ஒரு பையன் லண்டனில் இருக்கிறாரு, பொண்ணும் லண்டனில் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு வசதியான சூழ்நிலை இருந்தார். பட் அவர் உடல்நிலை ஒத்துழைக்கல, இந்த மருத்துவ சிகிச்சைக்கு ஒத்துழைக்கல. இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே சொல்கிறோம், நம்மளே பேசிடுவோம் நிறைய இடங்கள், அவர் வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவை பார்க்குறாருங்கிற மாதிரியான ஒரு நாலேஜ். கேமரா பற்றி தெரியும், எடிட்டிங் பற்றி தெரியும், இசையை பற்றி தெரியும், டான்ஸ் பற்றி தெரியும், நடிப்பார், கதை எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார், ஆளினால் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் அன்னைக்கே பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், பண்ணியிருக்கிறாரு. ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ கமலஹாசனுக்கு மணிவண்ணனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, 2 பேரும் வேறு ஜோனலில் படம் பண்ணக்கூடியவர்கள், வேறு ஒரு படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல். ஆனால் இவர் கமலஹாசன் மாதிரி ஆனாட்டில் ஒரு விஷயத்தை புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. ஆவிட் எடிட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் மேக்கப், இந்த மாதிரி டிடிஎஸ் நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் கதை விஷயத்தில் புதுசாக பண்ணுவார். அவர் ஒரு டெக்னீஷியனாகவும் சேர்ந்து பண்ணுவார், இவர் ஒரு கிரியேட்டராக மட்டும் பண்ணுவார். ஒரு படத்துக்கு வித்தியாசங்கள், கதை சம்மந்தமே இருக்கக்கூடாது, அந்த படத்துடைய சாயலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுவார். அவரை போயிட்டு இந்த கேமியோ ரோலுக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த வில்லன் ரோல் பண்ணுங்க, இது மாதிரியான ஒரு கிராமம் சார்ந்த படம். இது அவர் நடித்த நிறைய படங்கள் ரொம்ப லேட்டஸ்ட்டாக நடித்தார். அவர் இறக்கும் தருவாய்க்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீன் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கே அந்த படம் நடிக்கும் போதும் பார்க்கும்போதும் எல்லாமே புதுமுகம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியும். இருந்தாலும் அது ஓகே சொல்லி நடிக்கிற ஒரு மனசு இருக்குல்ல. அது வந்து யாராவது கூட ஒர்க் பண்ண அசினேட்டாக இருப்பாங்க, அதாவது ப்ரொடியூசர் தெரிஞ்சு இருப்பாங்க, ஒரு 4 நாள் கொடுங்கண்ணே, ஒரு 3 நாள் கொடுங்க, பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, தெரிஞ்ச ஆள் கேட்குறாங்க. பணத்திற்காக நடிக்கிற பணத்துக்காக நடிக்கணும். பணத்துக்காகலாம் ஒத்துக்கிற மாட்டார். பணத்துக்காக தப்பு படத்தில் நிறைய படம் நடிச்சிருப்பாரு, ஏன் பண்ணல? அந்த நேரங்களில் அவர் பெரிய சர்க்கிளில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இருக்காரு. அவர் கூட ஏதாவது ஒர்க் பண்ண ஒரு டேரக்டராக இருப்பார், அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஏதாவது ஒரு அசினேட்டாக இருந்த ஒரு டேரக்டர் இருப்பார். ஆனால் எனக்கு ஒரு 4 நாள் பண்ணி கொடுங்க, 3 நாள், சரி, ஒரு பழக்கத்துக்காக நட்புக்காக பண்ணுறது. அப்படி பண்ண படங்கள்லாம் கடைசியில் நிறைய படங்கள். கடைசியாக ஒரு படம் பண்ண போனார். ஒரு பக்கம் டைரக்டர் வந்து ஆக்டராக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் படம் உடல்நிலை முடியாமல் போச்சு. உடல்நிலை ரொம்ப பாதிப்பு, நடக்கக்கூட முடியாமல் போச்சு. கடைசியில் இந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு சர்ஜரி பண்ணி ரொம்ப பெட் பேஷண்ட் மாதிரி ஆகிட்டார். அதனால அப்படி முடியாமல் போச்சு அவர். ஆனால் அதுக்கடுத்து அவரை பற்றி பேசாதனால இன்றைய சினிமாவில் கொஞ்சம் அவரை பற்றி பேசினாலே அமைதியாக தான் இருக்காங்கல்ல. ஆமாம், அவருடைய சாதனைகள் நிறைய பெரிய சாதனைகள் பலரும் பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்க. பதிவு பண்ணாமல் இருக்காது. நடிகர் சங்கம் மாதிரியான அமைப்புகள் வந்து அவர் பேரில் ஏதாவது ஒரு விருதுகளை கொடுத்தாங்கன்னா அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வருஷம் காத்திருந்து பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.